ஹே கைஸ், வெல்கம் டு பிரினோத் எக்ஸ்ப்ளோரர் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி பர்ச்சேஸ் அப்படி தான் சொல்லுவேன்னு வச்சா அதான் இல்லை. ப்ரீத்தியோட பர்த்டே ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் லியோவுக்கும் ட்ரெஸ் எடுக்க போகிறோம். பர்த்டேக்கு வந்து ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஸோ அந்த விளாக் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஆமாம். ஸோ நம்ம என்னென்ன வாங்குகிறோம், என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் ஆகுது, எங்கெல்லாம் போகிறோம் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து நாங்கள் எதுவாக இருந்தாலும் பசிக்கும்ல, அதனால் வந்து எடுத்தோடனே வந்து நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். ஸோ ஆஷிப் வந்திருக்கோம். ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பர்ச்சேசிங் போகலாம். நம்ம ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ பர்ச்சேசிங் வந்து நாங்கள் ஜூடியோ போகலாம், அப்படி இல்லைன்னா சரவணா ஸ்டோர் போகலாம், அப்படி இல்லைன்னா வேறு எங்கேயாவது போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். பார்ப்போம். மங்களகரமாக சூப்பில் இருந்து ஆரம்பிக்கிறோம்ப்பா. எப்பயுமே என்னோடய ஃபேவரட் சூப் வந்து மேன்சோ சூப். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து யூஸ்வலாக பிரியாணி ஆர்டர் போட்டோம். தந்தூரி தானே இது? ஆமாம், தந்தூரி அண்ட் வந்து சூப்பு. ஸோ இதை முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்து வந்து பர்ச்சேசிங் போகிறோம். ஸோ கைஸ், நம்ம கடைசியாக வந்து சாப்பிட்டுட்டு துணி எடுக்க கிளம்பிட்டோம். நம்ம வந்து இப்போ ஜூடியோ தான் வந்திருக்கோம். ஜூடியோவில் பார்க்கலாம், செட் ஆகலைன்னா வேறு கடைக்கு போகலாம். ஜூடியோ வாப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி வந்து ரொம்ப கன்ஃபியூஷனில் போய் ஒரு மூலையில் உட்கார போகிறாப்புல. இல்லை, டிஷர்ட் பார்க்க போகிறாப்புல. இந்த ரோஸ் கலர் டிஷர்ட் நல்லா இருக்கா? இல்லை, நல்லா இல்லை. அதனால் கையில் சும்மா கை பிடிச்சி ஹாய் ஹலோ வணக்கம் அப்படி சொல்கிறாப்புல. வச்சு பார்த்துட்டாப்புல, நல்லா இல்லை. ப்ரீ வச்சுட்டாப்புல மறுபடியும். ப்ரீ வந்து இன்னைக்கு ட்ரெஸ் எடுக்கிறது வந்து பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து டைம் என்ன ஆகுதுன்னா, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:45. இதுக்குன்னா ஒரு 10 வருஷம் இருக்குது. ப்ரீ வந்து நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. நிறைய வெஸ்டர்ன் வியர்ஸ்லாம் வந்து நிறைய போட்டுருக்காங்க. இது குழந்தைங்க ட்ரெஸ் இல்லையா? அப்போ இது குழந்தைங்க ட்ரெஸ் இல்லையா? வாங்கி தரேன். சும்மா சொல்கிறது தானே, அதில் என்ன இருக்கு. நம்ம பிரினோத் செக்ஷன் வந்துட்டோம். பிரினோத்துக்கு ட்ரெஸ் பார்க்குறோம். அப்படி சொன்னேன். ஸோ எனக்கு வந்து சிம்பிளாக ஒரு 3 டிஷர்ட் எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து வினோத் வந்து சிம்பிளாக ஒரு டிஷர்ட் எடுக்கிறதுக்கு பார்க்குறாப்புல. ஸோ நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுத்துட்டோம். என்னென்ன ட்ரெஸ் வாங்கணுன்றதை வீட்டில் போய் காட்டுறோம் இல்லைப்பா? ஆமாம், இங்கே வந்து கொஞ்சம் கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் கலெக்ஷன் நிறையா இருக்குது. லேடிஸ்க்கு நல்லா இருக்குது. நம்ம ஜென்ஸுக்கு பார்த்தா இருக்கிறது தான் இருக்குது. கிட்டத்தட்ட 6 மாதமாக என்ன கலெக்ஷன் இருந்தாலும் அதுதான் வேறு மாதம். ஸோ கைஸ், கடைசியாக பில் போட்டு வாங்கிட்டு வந்துட்டோம்ல. ஆக்சுவலி இன்னைக்கு ரொம்ப கூட்டம். ஆல்மோஸ்ட் ஒரு 50 பேர்கிட்ட லைனில் நின்றுருக்காங்க. என்னப்பா கடைசியாக நமக்கு பில் போட்டு வாங்கிட்டு வந்துட்டாப்ல. எவ்வளோ கூட்டம்? 50 பேர் இருப்பாங்களா? ஸ்டூடியோவில் கூட்டனாலும் கூட்டம், சரியான கூட்டம். ஈவினிங் டைம் வரையும் நாங்கள் வந்து இப்போ மணி 6:30 மணி இருக்கும் போல். 6:30 மணி செம்ம க்ரௌடு. பில் பண்ணுறதுக்கே 50 பேர் லைனில் நிற்கிறாங்க. நான் அப்படியே சுற்றி பார்த்துட்டு, ஆமாம், ட்ரெஸ் எடுக்கிறதே 1/2 மணி நேரத்தில் முடிஞ்சிச்சு. பில் பண்ணுறது ஒரு 3/4 மணி நேரம். ஆமாம், நாங்கள் டெட் எண்டில் வந்து எடுக்கிறோம்ல. எல்லோரும் தீபாவளி ஷாப்பிங் பண்ணுறாங்க, நாங்கள் பர்த்டே ஷாப்பிங் பண்ணுறோம். எடுத்தாச்சு. என்னென்ன எடுத்தோன்றதை வீட்டில் போய் மொத்தமாக பார்க்கலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து ஸ்டுடியோ போயிட்டு அடுத்து வந்து நம்ம சரவணா ஸ்டோர் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஐயோ, டிராஃபிக்னாலும் டிராஃபிக் எப்போ முரட்டு டிராஃபிக் ஆகிப்போச்சு. இந்த இடத்துலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டறதுக்கே 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. இங்கே இவ்வளோ டிராஃபிக்கு. வந்து பார்க்கிங் போட்டுட்டு நம்ம பிரினோத் விஜய்க்கு ட்ரெஸ் எடுத்துட்டு அப்புறம் வந்து பாப்பாக்கு ட்ரெஸ் எடுத்துக்கலாம். சரவணா ஸ்டோர் வந்து ரீச் ஆகிட்டோம். அடுத்து வந்து நம்ம ட்ரெஸ் எடுக்க போகலாம். அண்ணாச்சேரியில் ப்ரீக்கு வந்து நிறைய செட் ஆகும். ஸோ அதாவது நல்லபடியாக செட் ஆகுன்றது போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ணாச்சி வாழ்க. வந்து ட்ரெடிஷ்னலாக புடவை மட்டும்தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. ஸோ கைஸ், இப்போ நான் வந்து ஒரு ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதை நான் போட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ கைஸ், நாங்கள் வந்து சரவணா ஸ்டோர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு டயர்டாகி போய் உட்காந்துருக்கோம். இதோ இந்த கிராக்ஸ் வந்து எடுத்தாப்புல. வினோத்துக்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்தோம். இன்னும் எனக்கு தான் எடுக்கல அமையலை. எடுத்துட்டு இந்த மாதிரி கீழே வந்து நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம்.
ஒழுங்கிட்டு இருக்கேன். அவர் ஒரே குஷியா இருக்காரு, ஏன்னா இப்ப ஷாப்பிங் பண்றதெல்லாம் வினோத்துக்கு தான். ஸோ எத்தனை பேர் இதை எத்தனை பேர் இதை பண்ணுவீங்கன்னு பாருங்க. ஜூடியோ போனேன், எல்லா கலர்லயும் ஒரு நெயில் பாலிஷ் எடுத்து அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து கேர்ள்ஸ் திங் இல்லை? நல்லா இருக்கு. ப்ரீ ஃபைனலி சர்வீஸ் செல் பண்ணிட்டா டக்குன்னு 10 நிமிஷத்தில் இல்லையா? ஐயோ இந்த கேம் இல்லையா? அது ப்ரீ ஓகேவா? அது ஓகே இல்லையா? ஸோ கைஸ், யாருக்கு ஷாப் பண்ண வந்திருக்கோனே தெரியல. ஷாப்பிங் எனக்குன்னு சொல்லிட்டு வினோத் தான் ஃபுல் அண்ட் ஷாப் பண்ணிட்டு இருக்காப்புல. ஸோ கைஸ், நாங்கள் சரவணா ஸ்டோரில் வந்து காய்கறி வாங்கிட்டு இருக்கோம். ஆக மொத்தம் இன்ன வரைக்கும் நாங்கள் ட்ரெஸ் எடுக்கலை. ஸோ வினோத் வந்து அங்கே வந்து வெங்காயம் எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. வினோத் வந்து வெங்காயம் எடுக்கும் வினோத். ஸோ கைஸ், பயங்கர க்ரௌடு. இன்னும் ட்ரெஸ்ஸே எடுக்கலை. ஸோ நாங்கள் வாங்கின கிராசரிஸு, ஸ்லிப்பர்ஸு அண்ட் வந்து ட்ரெஸ்ஸு, வினோத்துக்கு கொஞ்சம் ட்ரெஸ்லாம் எடுத்துருந்தோம். ஸோ அதெல்லாம் தான் இப்போ பில் போட்டுட்ருக்காப்புல வினோத்து. ஸோ இதை முடிச்சுட்டு நான் இதுக்கு மேலே தான் வந்து நான் ட்ரெஸ்ஸே எடுக்க போகிறேன். நான் எவ்வளோ ட்ரெஸ் பார்த்தேன், ஆனால் சூட் ஆகலை. இப்போ மறுபடியும் வந்து நான் ட்ரெஸ் வந்து வேறு பார்க்கணும். மணி இப்போவே வந்து 9 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நான் சலூன் வேறு போகணும்னு நினச்சேன். போக முடியுமான்னு தெரில, பார்க்கலாம். ஃபைனலாக வந்து 10 மணி ஆயிடுச்சு. நாங்கள் ஷாப்பிங் பண்ணி முடிக்கிறதுக்கு ஃபைனலாக வந்து ஒரு ட்ரெஸ் வந்து எடுத்தாச்சு. அது என்ன ட்ரெஸ் எடுத்தோன்றதை நான் வீட்டுக்கு போய் காட்டுறேன். எனக்கு கை கால் மூட்டு வலிக்குது, நான் தூங்க போறேன். பாவம் வினோத் ரொம்ப நேரமா நடந்துட்டு இருந்தாப்ல. ஆமா, காலைல தான் நான் ஊர்ல இருந்து வந்தேன் ட்ரெயின்ல. தங்கமணி நீங்க. வேண்டாம். மணி வந்து இப்ப 10. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்? 4 மணிக்கு. 4 மணிக்கு ஆரம்பிச்ச ஒரு பர்ச்சேசிங். ஆமா, 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இது என்ன பியூட்டினா, ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தோம், அந்த ட்ரெஸ் வேணான்ட்டு போயிட்டோம். மறுபடியும் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்தோம். மறுபடியும் அந்த ட்ரெஸ் வேணாலும் மறுபடியும் போயிட்டோம். மறுபடியும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மறுபடியும் இந்த ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் கடைசியில் அந்த ஒரே ட்ரெஸ் தான் எடுத்துட்டு வந்தோம். இதுதான் பிரீத்தியோட வந்து தனித்திறமை. ஆமாம், அந்த கதையை நான். ஸோ கைஸ், நம்ம ஃபைனலாக வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. நாங்கள் ஷாப் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வர டைமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து 10 o'clock ஆச்சு. 11:30 ஆயிடுச்சு இங்கே வரதுக்கு. 11:30 ஆயிடுச்சு. ஸோ வந்து 11:30க்கு அப்புறம் எனக்கு பர்த்டேவும் வந்து கேக்கும் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நான் என்னென்னலாம் கடைசியாக வாங்கியிருக்கேன் அப்படின்றத வந்து உங்ககிட்ட நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜுடியோ போனோம்ல. ஸோ ஜுடியோவில் வந்து இந்த டிஷர்ட் வாங்கினேன். எனக்கு தெரியுதா? தெரியுது. பின்னாடி திருப்பி காட்டு. ஸோ இதெல்லாம் ஆஃபர் போயிட்டு இருக்குல்ல. ஸோ அந்த ஆஃபரில் வந்து 3 டிஷர்ட் வாங்கினேன். இந்த டிஷர்ட் வந்து, அப்புறம் இந்த டிஷர்ட் மென்டலி ஹியர் அனில் குட்டி. ஸோ இதெல்லாமே வந்து ஈச் வந்து 199. ஸோ அந்த ஆஃபரில் வாங்கினேன். ஈச் 199. ஆனால் 3 எடுத்தா 500. ஆமாம், அதை சொல்லு. ஆமாம், 499. ஆமாம், அதை சொல்லு. 499 ஆஃபரில். தனித்தனியாக எடுத்தா 199, 200. 3 பீஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 500. ஸோ இது வந்து அடுத்து வினோத்துக்கு எடுத்தது. இது சாருக்கு எடுத்தது. ஆமாம், இது வந்து பச்சை கலர் ட்ரெஸ் மொத்தம் இல்லை, அதனால வந்து இந்த ட்ரெஸ் வந்து வினோத்துக்கு எடுத்தோம். ஸோ இது வந்து நான் ஃபைனலாக பிடிச்சி செலக்ட் பண்ணி எடுத்து கொடுத்தேன். இந்த டிஷர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வினோத்துக்கு எடுத்த டிஷர்ட் இது. ஸோ இது வந்து 500 rupees இந்த டிஷர்ட்டு. 499. நல்லா இருந்துச்சு. இந்த டிஷர்ட் வந்து எடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து லியோக்கு வந்து இப்போ மழைக்கால மேகங்கள் வந்தனால ஃபுல் ட்ரெஸ் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு 2 ஃபுல் பேண்ட் எடுத்தோம். ஸோ இது வந்து ரேட் என்னன்னா 120. இது 120, இது 120 அப்படி எடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நைட் ட்ரெஸ் எடுத்தோம் செட்டாக, ஃபுல் ஹேண்ட் வச்சு. ஸோ கொசு தொல்லை அதிகமாக இருக்கும் இல்லையா, ஸோ குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு செட் ட்ரெஸ் எடுத்தோம். ஃபுல் ஹேண்ட் வச்சு ஒரு டிஷர்ட்டு அண்ட் வந்து ஃபுல் பேண்ட்டு. ஸோ அதே மாதிரி இன்னொரு ட்ரெஸ் எடுத்தோம். ஸோ அடுத்து வந்து என்னன்னா, லியோக்கு வந்து முத வந்து ஸ்லிப்பர் வாங்கியிருக்கோம் இப்போதான்.
சவுண்ட் வர மாதிரி கிளிப்பாக வாங்கியிருக்கோம். ஸோ இதை நான் போட்டுட்டு உங்களுக்கு நான் வேற ஒரு ரீல்ஸில் எடுத்து காட்டுறேன் நான். ஸோ அதை போட்டு பார்த்தேன், கரெக்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து பர்த்டேக்கு வந்து ட்ரெஸ் எடுத்தாச்சு. ஸோ அது வந்து அந்த vlog வந்து நீங்கள் நாளைக்கு பார்ப்பீங்க. ஸோ அது என்ன ட்ரெஸ் போட்டு காட்டுறேன். ஆமாம், அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்னோட ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வீடியோவில் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவை பாருங்கள். டாடா, பை பை.